ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரி ஒர்க்குக்கு தேவையான பேசிக்கான ஒரு 55 ஸ்டிச்சஸை பற்றி சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோமா. அதையுமே நான் கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஒரு 55 கிளாஸாக உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன்னா, அதில் இன்றைக்கி கிளாஸ் 3. ஸோ கிளாஸ் 3ல என்ன பார்க்க போகிறோம்னா செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச். அது எப்படி போகலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நீடில்லேருந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். ஓகேவா? கீழேருந்து நார்மலான செயின் ஸ்டிச் தெரியுங்களா உங்களுக்கு, பேசிக்கான நார்மலான செயின் ஸ்டிச் அதை நீங்கள் ஃபுல் லைனாக போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கு மேலே எப்படி நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச் போட போகிறோம், செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நார்மலாக செயின் ஸ்டிச் நம்ம போட்டுட்டு ஒரு லாக் போட்டுருவோம். எண்ணாட் வந்து நம்ம போட்டு முடிச்சிடுவோம். ஓகேவா? முடிச்சிட்டோம். நீடில் கீழே விட்டு இழுக்கும்போது குட்டி லாக் போடாமல் எப்படி டேர்ன் பண்ணுறது பர்ஃபெக்டாக அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுத்துட்டு அந்த நீட்டில் வந்து கீழே கொண்டு போகும்போது அந்த த்ரெட்டை வந்து ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நீடிலோட அந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா எட்ஜு வந்து உங்களுக்கு ஒரே பொசிஷன், இங்கேருந்து நீடில் நீங்கள் திருப்பும்போது வர அதே ஷேப்லேயே உங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் வந்து த்ரெட்டை தான் திருப்ப போகிறீங்க. புரியுதா? த்ரெட்டை நீங்கள் ரொட்டேட் பண்ணி நான் உங்களுக்கு கிளியராக வெறும் ஸ்லோ மோஷனில் காமிக்கிறேன். த்ரெட்டை நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே இழுத்துட்டு அப்படியே டேர்ன் பண்ணுறீங்களா த்ரெட்டை. பட் நீடிலோட எட்ஜஸ் வந்து உங்களுக்கு சேமாக அந்த ஷார்ப்னஸ் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே டேர்ன் பண்ணி த்ரெட்டை தான் சுற்றுறோம். புரியுதா? ஸோ த்ரெட்டை தான் நம்ம இந்த ஜிக்ஸாக்கு வந்து நம்ம டேர்ன் பண்ணுறோம். ஓகேவா? எப்படி நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுத்துட்டு மேலே இழுக்கிறது தெரியுதா? மேலே எடுத்து அதோட எட்ஜஸ் வந்து உங்களுக்கு சேமாக போகிற மாதிரி தான் இருக்கும். த்ரெட்டை தான் நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ த்ரெட்டை ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து எதுக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட் கிளாத் ஃபிக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஒரு ப்ளவுஸில் வந்துட்டு நெட் கிளாத் இருக்கும். அந்த நெட் மட்டும் தெரியும், பட் அதோட பின்னாடி பேக்கில் உள்ள அந்த கிளாத் நமக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? அதோட எட்ஜஸில் வந்து நம்ம இந்த மாதிரி ஜிக்ஸாக்கை போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம கட் பண்ணுவோம். அப்படிங்கும் போது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த த்ரெட் வந்து, அதாவது அந்த நெட் கிளாத் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உங்களுக்கு பிரிஞ்சிக்கிட்டு வராது. அதுக்காக நம்ம இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன். அகெயின் ஒன்ஸ் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் சொல்லிக்கா. ஃபர்ஸ்ட் நீடில் த்ரெட் எடுத்துட்டோமா, அதை நீடில் இப்போ என்ன பண்ணுறோம், டேர்ன் பண்ணி பஞ்ச் பண்ணுறோம். நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்லோவாக, என்னடா அது சிக்க மாட்டேங்குது. ஓகே, நீடில் பிடிச்சிட்டு நீடில் பஞ்ச் பண்ணுறோம். கீழே த்ரெட்டை சுற்றி மேலே அப்படியே இழுக்கிறோம். அந்த த்ரெட்டை சுற்றி ரிட்டர்ன் பண்ணது உங்களுக்கு தெரியுதா? டேர்ன் பண்ணி அப்படியே அந்த லெஃப்ட் சைட் அப்படியே பேக் கீழே வந்து நீடில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுக்கிறோம். அப்படியே த்ரெட்டை டேர்ன் பண்ணுறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எப்படி நீடில் கீழே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை சுற்றிட்டு மேலே இழுக்கும்போது அது எப்படி கீழே நம்ம கொண்டு போகிறோம், டேர்ன் பண்ணி த்ரெட்டை தான் நம்ம டேர்ன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படியே சுற்றுற மாதிரி சுற்றி இழுக்கிறோம் மேலே. ஓகேவா? ஸ்லோ மோஷனில் தான் நான் உங்களுக்கு வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இன்னுமே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோஸையும் பார்க்கும்போது அந்த கொஞ்சம் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து அகைன் நீங்கள் இதை வீடியோஸை திருப்பி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து த்ரெட்டு, அதாவது சீவிங் த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து செயின் வித் ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் ஜரி த்ரெட்லேயுமே எப்படி செயின் வித் ஜிக்ஸாக் போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்து கிளியரான எக்ஸ்பிளைனோட, கிளியரான வீடியோ ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆரி ஒர்க் மட்டும் இல்லாமல் டைலரிங் ஒர்க் சம்மந்தமான வீடியோஸுமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுற ஐடியாவில் இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்களும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துருக்கணும். ஓகே, அதாவது எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் ஜாஸ் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற நேமுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அது ஒரு பெல் ஐக்கான் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களோட நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அதை பார்த்து நம்ம போட்ட உடனே நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?
இப்போ வந்து செயின் ஸ்டிச், அதாவது ஜரி த்ரெட்டில் வந்துட்டு நம்ம எப்படி செயின் வித் ஜிக்ஜாக் போடுறதுன்னு சொல்லி அந்த இதையுமே காமிச்சிருக்கோம். நார்மல் தான், எப்படி சில்க் த்ரெட்டில் போட்டோம், எப்படி சில்க் த்ரெட்டில் போட்டோம் அப்படின்ற மாதிரி தான் ஜரி த்ரெட்லேயும் போடணும். ஓகேவா? கிளியரன்ஸ்க்காக அதுலேயுமே உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி நான் காமிச்சிருக்கேன். ஓகேவா கைஸ்? உங்களுக்கு இந்த செயின் வித் ஜிக்ஜாக் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும், புரியணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.